வணக்கம் தமிழ் பக்கெட் நேயர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருத்தவங்க வந்து ஒரு பெண் குழந்தைய வந்து பெற்றெடுத்திருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பெற்றெடுத்திருக்காங்க. தன்னோட வாழ்க்கை எப்படி திசை மாறிச்சு, அவங்களுக்கு எப்படி இந்த ஹெச்ஐவி தொற்று ஏற்பட்டுச்சு, அவங்க குடும்பத்தார் வந்து இந்த ஹெச்ஐவி தொற்று ஏற்பட்டதுக்கப்புறம் அவங்கள எப்படி ஒதுக்கி வச்சாங்க, அவங்கள எப்படி நடத்தினாங்க அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பேர் வந்து குமார். அவரோட வயசு வந்து 35. அவர் வந்து ஒரு டிரைவராக வந்து பணிபுரிகிறாரு. அதே ஊரை சேர்ந்த அதே கிராமத்தை சேர்ந்த பெண் பேர் வந்து கோகிலா. அவங்க வந்து வயசு வந்து 21. கொஞ்சம் ஏழ்மை குடும்பத்தில் இருந்தனால வந்து குமார் வந்து பொண்ணு கேட்டோன்னா அவங்க பெற்றோர் வந்து உடனே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. தன்னோட மகளுக்கு வந்து இப்போ நகை நட்டெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருந்தனால வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த கோகிலா சொல்லியிருக்காங்கம்மா, எனக்கும் அவருக்கும் 15 வயசு டிஃப்ரெண்ட் இருக்குமா, ஏமா என்னை இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு, நம்ம குடும்ப சூழல்மா, ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழி கிடையாது, எங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்குலாம் எங்கள் வீட்டில் வசதி வாய்ப்பு இல்லை, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாச்சும் காலத்தை ஓட்டிடுமா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த பொண்ணும் வேறு வழியே இல்லாமல், சம்மதமே இல்லாமல் வலுக்கட்டாயமாக அந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிஞ்சு ஒரு 2 மாதத்தில் வந்து அந்த பெண் வந்து கன்சீவ் ஆகிறாங்க. டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ண போகும்போது செக் பண்ணிவிட்டு டாக்டருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கு. வந்தவுடனே உன்னோட பிளட் டெஸ்ட் செக் பண்ணும்போது சந்தேகம் வந்திருக்கு. உடனே உன்னோட கணவரை கூட்டிகிட்டு வாமான்னு சொல்கிறாங்க. கணவரை கூட்டு வந்து செக் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்கிறது வந்து உறுதிப்படுத்தப்படுது. அந்த கணவர்கிட்ட வந்து இந்த கோகிலா அவங்கள்ட்டவங்களுக்கு வந்திருக்கு. வந்தவுடனே அந்த பிளட் டெஸ்ட்டு பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க, இல்லைம்மா அவங்க 2 பேர்த்துக்கும் இப்போ வந்து ஹெச்ஐவி இருக்குது, எய்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ அதனால் அவங்களோட குழந்தைக்கு வந்து வராமல் நம்மளால் வந்து பாதுகாக்க முடியும். அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உன்னோட குழந்தைக்கு வந்து வராமல் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து சண்டை போடுறாங்க கணவர்கிட்ட. சண்டை போட்டோன்னா அவர் என்ன பண்ணுறாரு, நான் அப்படி தான் பண்ணேன், எனக்கு ஏற்கனவே தெரியும் எனக்கு இருக்குன்ட்டு, அதுக்காக என்ன பண்ண முடியும், வாழ்க்கையை நான் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் உனக்கு கல்யாணம் பண்ணேன், நீ ஒன்றும் இல்லாதவ தானே, உனக்கு எந்த இது வருது, எனக்கும் ஹெச்ஐவி இருக்குது உனக்கும் ஹெச்ஐவி இருக்குது, 2 பேரும் ஒன்றா சாவோம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கும்பொழுது இவங்க ரொம்ப ஓவராக சண்டை போட்டோன்னா உன் கூடலாம் வாழ முடியாது அப்படின்ட்டு அவர் வந்து அந்த பெண்ணை வந்து விட்டுட்டு ஓடி போயிட்டார். அவர் எங்கே போனார் என்ன ஆனாருன்ற தகவல் இன்ன வரைக்கும் எதுவும் இல்லை. இது இப்படியே போயிட்டே இருக்கும்பொழுது இவங்க வந்து அடிக்கடி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கம் பக்கத்தில் எல்லாருமே வந்து இந்த பொண்ணை வந்து தப்பாக பார்த்துட்டு, இந்த பொண்ணு தான் நடத்த கெட்டவ சரியில்லாதவ அப்படி இப்படின்னு இந்த பொண்ணு மேலே ஏகப்பட்ட குற்றங்கள் அது இதுன்னு போட்டு இவளுக்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார் வந்து அவளை அப்படியே அந்த பொண்ணை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க கோகிலாவை. அது மன வருத்தத்திலே இருக்கும் பொழுது அவங்க அடிக்கடி வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒவ்வொரு கணவனும் வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு மனைவிக்கு வந்து ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாங்க, ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனால் என் கணவன் வந்து எனக்கு வந்து எய்ட்ஸ் அப்படின்ற ஒரு பரிசை வந்து எனக்கு கொடுத்துட்டாரு. இது வந்து என் வாழ்நாள் முழுவதும் நான் இதை வந்து தூக்கி சுமக்கணும், இந்த நோய் வந்து என் கூடவே இருக்கும், இந்த நோயால் தான் நான் சாகவும் போகிறேன் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்களாம். ஐயோ என்னை நம்பி வந்து எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தை உண்டாயிருச்சு, அந்த குழந்தைய என்னால் கொல்லவும் முடியல, கலைக்கவும் முடியல, அந்த குழந்தைய நான் பெற்றெடுக்கவும் முடியல, அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த சூழலில் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டாக பார்த்து அந்த குழந்தைக்கு வந்து ஹெச்ஐவி இல்லாமல் அவங்க வந்து டெலிவரி முடிஞ்சு அந்த குழந்தை வந்து பக்கத்தில் கையற்ற தூரத்தில் இருக்குது. ஆனால் அந்த பெண்ணால் வந்து தாய்ப்பால் கொடுக்க முடியல. தாய்ப்பால் கொடுக்க முடியலேன்ற ஒரு வேதனை வேறு, தன்னோட குழந்தைக்கு வந்து ஹெச்ஐவி தொற்று இல்லையே அப்படின்ற ஒரு சந்தோஷம் வேறு. இருந்தாலுமே அவங்க வந்து அந்த குழந்தை வந்து பெண் குழந்தையாக பிறக்குது. பிறந்தவொன்னே அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அடிக்கிறாங்க. ஐயோ ஒரு பெண் குழந்தைக்கு வந்து ஒரு 15 வயசுக்கு மேலே வந்து மிகப்பெரிய ஒரு அரவணைப்பு தேவை, அது அம்மாவால் தான் கொடுக்க முடியும். அப்பனும் இல்லை, அப்பனும் ஓடிட்டான், தனக்கும் இந்த மாதிரி ஒரு ஹெச்ஐவி வந்து தொற்று இருக்குது, என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு தெரில, நானும் இன்னொரு 10-15 வருஷத்தில் வந்து செத்து போயிடுவேன், இதுக்கப்புறம் என்னோட குழந்தை யார் பார்க்குறது, எல்லாரும் இந்த ஊரே நம்மளை ஒதுக்கி வச்சிருச்சு, நம்ம சொந்த பந்தம் எதுவுமே யாருமே இப்போ வந்து பக்கத்தில் வரலையே, இந்த குழந்தை எப்படி வளர்த்து ஆளாக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கவலையில் வந்து இருந்திருக்காங்க, இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுன்றது வந்து அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அது வந்து அனுபவிச்சு பட்டால் தான் தெரியும். தனக்கு எப்படி டெலிவரி ஆச்சு, எப்படி அந்த அனுபவம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வந்து அவங்க வந்து இன்னமும் சொல்லியிருக்காங்க. அந்த பகுதி வந்து அந்த அவங்க சொன்ன விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு மனசை வந்து கல் மனசையும் வந்து கரைய வச்சிடும். அவ்வளோ கொடுமையான விஷயம். ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட்க்கு வந்து டெலிவரி பார்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதை பற்றின தகவல் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த நிகழ்வு குறித்து நேர்களாகி நீங்கள் வந்து என்ன கருத்து தெரிவிக்க விரும்புகிறீங்க? இந்த ஹெச்ஐவி வந்து ஒரு பெண் வீட்டார், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்து திருமணம் பண்ணும்பொழுது எப்படி வந்து பொருத்தம் பார்க்குறாங்களோ, அவங்களுடைய ஜாதக பொருத்தம் பார்க்குறாங்க, அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க, அது மட்டும் போதுமா, இல்லை அதுக்கும் மேலே இந்த பிளட் டெஸ்ட், இந்த ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களையும் பார்த்து ஒரு திருமணம் பண்ணும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு அமையும் அப்படின்ற மாதிரி எதுவும் நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்றது வந்து உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து அவங்களுக்கு எப்படி டெலிவரி ஆச்சு, அது அவங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். அதையும் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.